அன்புக்குரிய சகோதரிகளை, தாய்மார்களே, இப்போ நாம் சில விடயங்களை சுருக்கமாக நாங்கள் சில விடயங்களை பார்ப்போம். இந்த விடயங்கள் நடக்கிற பொழுது வீட்டுக்குள் நிம்மதி உருவாகும், ஏற்படும். முதலாவதாக, எந்த வீட்டுக்குள் தொழுகை இருக்கிறதோ அந்த வீட்டில் நிம்மதி இருக்கும். வீட்டில் 5 பேர் இருந்தால் 5 பேரும் தொழணும். இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன், அதாவது வீட்டுக்குள்ளே நடக்கிற இபாதத்துக்களை வச்சுத்தான் நிம்மதியை பார்க்கணுமே தவிர வீட்டில் ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குது என்பதை வச்செல்லாம் நிம்மதி பார்க்கறது இல்லை சானே. அப்போ நிம்மதி பார்க்கணும் எதை வச்சு? வீட்டுக்குள்ளே நடக்கிற வழிபாடுகள், வீட்டுக்குள்ளே நடக்கிற செயல்பாடுகள். இப்போ அதில் அடிப்படை தொழுகை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், وَأْمُرْ أَهْلَكَ بِالصَّلَاةِ وَاصْطَبِرْ عَلَيْهَا لَا نَسْأَلُكَ رِزْقًا نَحْنُ نَرْزُقُكَ وَالْعَاقِبَةُ لِلتَّقْوَى وَأْمُرْ أَهْلَكَ بِالصَّلَاةِ وَاصْطَبِرْ عَلَيْهَا. நபியே, உங்களோட குடும்பத்துக்கு தொழுகை கொண்டு ஏவுங்கள், நீங்களும் அதில் உறுதியாக இருங்க. அப்படி இருந்தால் லா நஸ்அலுக ரிஸ்கா, நாங்கள் உங்களிடத்தில் வாழ்வாதாரத்தை கேட்க மாட்டோம், உங்களுக்கு நாங்கள் வாழ்வாதாரத்தை வழங்குவோம். அப்போ யார் தொழுகை கடைப்பிடிப்பாங்களோ அங்கே ரிஸ்க் அல்லாஹ் கொடுப்பான், வீட்டில் பரக்கத் உண்டாகும். அல்லாஹ் தார ரிஸ்கில் பரக்கத்து இருக்குது. அல்லாஹ் உண்ட தாரான் என்றால் அதில் நிம்மதி இருக்கும். இப்போ ரிஸ்க்குண்டா என்ன? ரிஸ்கில் மிகப்பெரிய ரிஸ்க் என்ன? சோறு கறி அல்ல. நம்ம நினைக்கிறது சாப்பாடு உண்டு. ரிஸ்கில் சோறு கறி சாப்பாடு அல்ல முதலாவது ரிஸ்க். ரிஸ்கில் மிகப்பெரிய ரிஸ்க் என்ன தெரியுமா? உலகத்தில் அது விற்கப்பட்டால் அதை வாங்குறதுக்கு இன்றைக்கு பணக்காரர்கள் முந்தி அடித்து கொண்டு ஓடுவாங்க. அது விற்கப்பட்டா என்ன சொல்லுங்க? அது விற்கப்படாது. பணக்காரர்கள்லாம் அப்படியே வரிசைக்கு நிற்பாங்க, கோடீஸ்வரர்கள் வரிசைக்கு நிற்பாங்க, அரசியல்வாதி ஆட்சியாளர்கள் அப்படி வரிசைக்கு நிற்பாங்க. ஆனால் அது விற்கப்படாது. அதுதான் ரிஸ்கில் மிகப்பெரிய ரிஸ்க். என்ன? நிம்மதி. ஆனால் அது அல்லாஹுக்கு முன்னால் செய்கிற சஜதாவில் இருக்கிறது என்பது தெரியாது. மோமின்களுக்கு தெரியும், அது மோமின்களுக்கு தெரியும். அல்லாஹுவை தனித்திருந்து நாம் செய்கிற திக்ரில் இருக்கிறது என்பது தெரியாது. அல்லாஹோடு தனிமையில் உரையாடுகிற அந்த உரையாடலில் இருக்கிறது என்பது பல பேருக்கு தெரியாது. மனதின் காயங்கள் ஏற்படுகிற பொழுது கையில் குர்ஆனை எடுக்கிற பொழுது வார அந்த நிம்மதி இருக்குதே, அது வேற யாருக்கும் கிடைக்காது. அப்போ எனவே இந்த நிம்மதி என்பது ரிஸ்கில் பெரிய ரிஸ்க். அப்போ அல்லாஹ் தொழுகையை நீங்கள் சரியாக நிறைவேற்றினால் நஹ்னு நர்ஸுகுக், உங்களுக்கு ரிஸ்கை தருவோம். அதில் மிக பிரதானமானது அமைதி, நிம்மதியை தருவோம். பொதுவாக மொழிபெயர்க்கும் பொழுது நாங்கள் ரிஸ்க்கை கேட்க மாட்டோம், உங்களுக்கு ரிஸ்க்கை நாங்கள் தருவோம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படின்னா என்ன, நாங்கள் எல்லாம் நினச்சிக்கொள்ளும், ரைட், நல்ல வீட்டில் பறக்கத்துண்டா, சாப்பாடு கிடைக்கணும். இதெல்லாம் சாப்பாடு, சில பொழுது சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டே நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க. சாப்பாடு சாப்பிடுவாங்க, நிம்மதி இருக்காது. சிலர் பசியில் இருப்பாங்க, நிம்மதியாக இருப்பாங்க. அதுக்கு உதாரணம் என்ன? உண்மையிலேயே ஒரு பச்சை புள்ள காலையில் ஒரு 10 மணிக்கு சாப்பிட்டுண்டா திரும்ப 5 மணிக்கு பசின்னு கத்த ஆரம்பிக்கும். அதே புள்ளைய பாருங்க, வீட்டில் உள்ள சூழல், தாய் தகப்பனுடைய அந்த பழக்க வழக்கம், அவ பார்க்குற பார்வை வச்சு அந்த பிள்ளைக்கு ரமதான் காலத்தில் பசித்திருக்கிறது ஒரு நிம்மதியை உணர்றதை பார்க்குறீங்களா இல்லையா? பசித்திருக்கிறதுல யாராவது ஒரு சந்தோஷம் அடைவாங்களா? ரமதான் வாரது எவ்வளோ நாம் எதிர்பார்த்துருக்கிறோம், எவ்வளோ சந்தோஷம். ஆனால் வேறு நேரத்தில் வேறு நாளில் பசிக்கிறது எவ்வளோ கஷ்டம். பசியாக இருந்தால் என்ன பசி பொறுத்துக்க மாட்டா என்ன மாப்பிள்ளை அப்படிங்குவாங்க, ஏன்னா பசியோடு இருக்க இயலாதுங்குவாங்க, புள்ள பசி பொறுக்காதுங்குவாங்க. ஆனால் 10 வயசு தான், 30 நோம்பு பிடிக்கும் அந்த புள்ள. அப்போ எப்படி அந்த பிள்ளைகளுக்கு, எங்களுக்கு பசித்திருப்பதில் முஃமின்கள் சந்தோஷம் அடைகிறார்கள் என்றால் அது அல்லாஹுக்காக என்ற உணர்வு. அப்போ பசியிலும் ஒரு நிம்மதி இருக்கிறது, அது ரமதானில். அப்போ அது எல்லாராலையும் சாத்தியம் இல்லை. இஹ்லாஸ் இருந்தால் மட்டும் தான் நோன்பு பிடிக்கலும். நோன்பு பிடிக்கிறேன்னா அது இஹ்லாஸுக்கு அடையாளம் தான். ஏன்னா எங்கே போய்த்து நோன்பை முறிச்சு கொள்ளலாம். ஏன்னா ஒரு பசி தாகம்னா எங்கே யாரும் பார்க்காத பல இடங்கள் இருக்குது. ஆனால் இஹ்லாஸ் இருந்தால் மட்டும்தான் நோன்பை வைத்து கொள்ள முடியும். அதனால தான் அல்லாஹ் என்ன சொல்றான் ஹதீஸ் குத்ஸி, அஸ்ஸௌமுலி, நோன்பு எனக்குரியது, வானா ஜிசிபி, நானே கூலி கொடுக்குறேன். அப்போ அல்லாஹ் எல்லாத்துக்கும் கூலி கொடுக்குறான் தானே, இதுக்கு மட்டுமா கூலி கொடுக்குறான்? அப்போ நோன்பை பிரத்யேகமாக சொல்கிற காரணம் என்னென்னா அது இஹ்லாஸ் இருந்தால் மட்டும் தான் சாத்தியம். எங்கே போய்த்து நோன்பு திறக்கலாம்? எங்கள் சின்ன பிள்ளையில ஹவுதில் ஒழு செய்வாங்க, தண்ணியை குடிச்சிடுவாங்க. அதே மாதிரி பாத்ரூம் போவாங்க, என்ன செய்வாங்க, குளிக்கும் போது தண்ணியை குடிச்சிடுவாங்க. அது யாரும் பார்க்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. ஆனால் அந்த புள்ள நோன்பு வைக்கிறதாக இருந்தால் இஹ்லாஸ் முக்கியம், இஹ்லாஸ் இருக்கணும். அல்லாஹ் பார்க்குறான், அந்த தக்குவா இருக்கணும். அது இருக்குது. நாங்கள் பசியில் இருக்கிறோம், ஆனால் நிம்மதி, அதை கண்கூடாக நாங்கள் பார்க்குறோம்.
அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப எனவே நர்சுகுக் நஹ்னு நர்சுகுக் என்றால் அல்லாஹ் வீட்டுக்குள்ள தொழுகை இருந்தால் நிம்மதியை கொண்டு வருவான். எந்த வீட்டில் பிள்ளைகள் தொலை இல்லையோ, தொழுகையுடைய சூழல் இல்லையோ, அங்க நிம்மதி இருக்காது, அங்க பரக்கத் இருக்காது. அங்க ஒன்று நிம்மதி. ரெண்டாவது பரக்கத் என்றால் அந்த வார்த்தைக்கு தமிழில் மொழிபெயர்க்க இயலாது. அறிஞர்கள் சொல்லுவாங்க, சில அரபு வார்த்தைகள் வந்து அதை அரபுலே தான் சொல்லணும், அதுக்கு மொழிபெயர்க்க இயலாது, மொழிபெயர்க்கிற தமிழில் இல்லை. அதுக்கு சில அறிஞர்கள் சொல்லுவாங்க, பரக்கத்தை மொழிபெயர்த்தா அந்த பரக்கத்து இல்லாமல் போயிடும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அது ஒரு நிறைய கருத்துக்களை உள்ளடக்கிய வார்த்தை பரக்கத். இது அல்லாஹ் தந்த அருள்களை பொருந்தி கொள்கிற மனோபக்குவம் கிடைத்தால் அந்த மனசு பரக்கத் பொதிந்த மனசு உள்ளம் இருக்குதானே, அந்த உள்ளத்தில் போதும் என்ற ஒரு எண்ணம் வருகிறது என்றா, இந்த எண்ணத்தை இந்த சிந்தனை அல்லாஹ் போடுறான் என்றால் இதுதான் பரக்கத்தான சிந்தனை, பரக்கத்தான எண்ணம். எதை பார்த்தாலும் பரக்கத். கொஞ்சம் தான் இருக்கும், கணவனை கஷ்டப்படுத்த மாட்டாங்க. கொஞ்சம் தான் இருக்கும், மனைவியை கஷ்டப்படுத்த மாட்டாங்க. கொஞ்சம் தான் இருக்கும், பிள்ளைகளை கஷ்டப்படுத்த மாட்டாங்க. புன்னகையோட கடந்து செல்வாங்க, ஆறுதலாக பேசுவாங்க, எரிஞ்சுள்ள மாட்டாங்க. மனசுல நிம்மதி இருக்குது. ஏன்னா இன்றைக்கு கணவன் சைடில் பிழை வந்தா மனைவி பாய்வாங்க, மனைவிയുടെ சைடில் பிழை வந்தா கணவன் பாய்வாங்க. இந்த ரெண்டு பாய்ச்சலும் ஏட்டிக்கு போட்டியா நடக்கிறது. ரெண்டு பக்கத்திலையும் அன்பு பரிமாறப்படுமாக இருந்தால் அதுதான் பரக்கத். நான் புரிஞ்சுக்கணும், ரைட், இவர் வந்து வேணும்னு இதை செய்யல, இப்போ அவர் கஷ்டப்பட்டு வாராரு, நான் கொஞ்சம் அன்பா பேசணும் என்று நான் நினைத்தால், அதே மாதிரி மனைவி காலையிலிருந்து இரவு வரை கஷ்டப்படுகிறாளே, நான் இவளோட அன்பா நடக்கணும் என்று கணவன் புரிந்து கொண்டால் அங்க வீணான விவாதங்கள் பிரச்சனைகளுக்கு வழி இல்லை. இது எப்ப சாத்தியமாகும் என்றால் தொழுகையோட இருக்கக்கூடிய குடும்பமும் தொழுகை வாழ்க்கையாக மாற்றப்படுகின்ற குடும்பம். ரெண்டு விஷயம் இருக்கணும். ஒன்று தொழுகை, ரெண்டாவது தொழுகை வாழ்க்கையில் அல்ல, வாழ்க்கையில் தொழுகை அல்ல, வாழ்க்கையே தொழுகை தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கையில் ஒரு நாளையில் 5 நேரம் தொழுகிறோன்னு நினச்சிடக்கூடாது. இப்போ 5 நேரம் தொழுதால் லொஹர் அசர் கடையில், அசர் மகரிப் கடையில் இந்த பாவங்களை மன்னிக்கணும் ஹதீஸில் வருதானே. 5 நேர தொழுகையில் இடைப்பட்டது மன்னிக்குமெண்டா, அப்போ லொஹரை தொழுவிட்டு பாவம் செய்யலன்னு அர்த்தமா? இல்லை, அந்த மனிதன் இடைப்பட்ட நேரங்களில் அந்த பாவத்தில் மிக மிக கரிசனையோடு இருப்பான், செய்யாமல் இருப்பான். அதை மீறி செஞ்சிட்டான்னா அல்லாஹ் மன்னிச்சிடுவான். நல்ல விளைக்கணும் இந்த ஹதீஸு. அப்போ என்ன அர்த்தம்? தொழுகை வாழ்க்கையாக மாறணும். தொழுகை வாழ்க்கையாக மாறண்டா என்ன? அல்லாஹு அக்பர். இப்போ வந்து கூல் ட்ரிங்க்ஸ் இருக்குது, குடிப்பீங்களா? முன்னுக்கு மனைவி இருக்கிறாங்க, பேசுவீங்களா? புள்ளை இருக்குது, பேசுவீங்களா? டிவி இருக்குது, பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டீங்க. ஏன்? இப்போ தொழுகைக்குள்ளே எல்லாம் ஹராம் தானே. இதே வாழ்க்கையாக மாறிட்டா இப்போ தக்பீரத்துல் ஹராம்னு சொல்லுவோம் தானே. ஹராம் தக்பீரத்துல் ஹராம்னு சொன்னால் என்ன? தக்பீர் முதல்ல ஆரம்ப தக்பீர் இருக்குது தானே, தஹ்ரீம் சொல்லுவோம். அப்போ தக்பீர், இப்போ இந்த தக்பீரை கட்டின உடனே எல்லாம் ஏற்கனவே ஹலாலாக இருந்ததெல்லாம் ஹராம் ஆகிருது. ஏற்கனவே ஹலாலாக இருந்தது ஹராம் ஆகுது, அதானே. இப்போ ஏற்கனவே வந்து சாப்பிடலாம், குடிக்கலாம், பேசலாம், எல்லாரோடையும் எல்லாம் இருக்குது. ஆனால் தக்பீரை கட்டின உடனே தற்காலிகமாக அதெல்லாம் தடை செய்யப்படுது. ருக்குவுக்கு போகிறீங்க, சுஜூதுக்கு போகிறீங்க, தொழுகையில் பரிபூர்ணமாக செய்கிறீங்க. இதே விடயத்தை வாழ்க்கையாக எடுத்து பாருங்க. முன்னுக்கு இசை ஒலிக்குது, படம் காட்டப்படுதுன்னா நீங்கள் இது எனக்கு ஹராம்னு கடந்து போவீங்க. ஹராமான உணவு வருது, தவிந்து கொள்வீங்க. கோடி கோடியாக வட்டியில் கொட்டுதுன்னாலும் தொடமாட்டீங்க. சுவையாக இருக்குது, புறம் பேசணும்னு தோணுது, ஆனால் ஹராம், தவிந்து கொள்றீங்க, தடை செய்யப்படுகிறது. தொழுகை வாழ்க்கையாக மாறும் என்று சொன்னால் வீட்டுக்குள்ளே இப்படி தொழுகையை வாழ்க்கையாக மாற்றுற பொழுது நிம்மதி உணரப்படும், ரிஸ்கில் பரக்கத்துண்டாகும், வாழ்க்கையில் நிம்மதி ஏற்படும். அன்புக்குரிய சகோதரிகளை, தாய்மார்களே, எனவே தொழுகை முதலாவது. தொழுகையுடைய சூழல், நான் தொழ வேண்டும், என்ற குடும்பம் தொழ வேண்டும், தொழுகையுடைய வாழ்க்கை வர வேண்டும். தொழுகையில் எப்படி நான் அல்லாஹ்வுக்கு முன்னால் உள்ளச்சத்தோடு இருக்கிறேனோ அதுபோன்று வாழ்க்கையில் பயிற்சி நான் முழுமையாக என்னுடைய வாழ்க்கையில் தொழுகையை பேணிக்கொள்ள வேண்டும். இது முதலாவது விஷயம்.